Hi dears, welcome to DD Story Time. Hope all are doing good. இன்னையோட ஸ்டோரி ஒரு ராஜா பற்றினது தான். ஒரு நல்ல ராஜா எதிரி நாட்டை டைரக்டாக போர் தொடுத்து ஜெயிக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. எதிரி நாட்டு அரசருக்கு பயந்து ஒரு இடங்களில் பதுங்கி இருந்தாங்க. அப்போது அவருக்கு ரொம்ப பசி. அங்கே ஒரு பாட்டி வீட்டில் சுட சுட சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்தது. இவருக்கு அந்த வாசமே பசியை தூண்டிருச்சு. போய் பாட்டிக்கிட்ட எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு கேட்டார். பாட்டிக்கு தெரியாது அவர் ராஜான்னு. பாட்டியும் ஒரு தட்டு நிறைய சோறு போட்டு ராஜா கிட்ட நீட்டினாங்க. ராஜா இருந்த பசியில் சோத்துக்குள்ளே கையை விட்டார். சோறோ சூடாக இருந்துச்சு. ராஜாவோட கை புத்து போச்சு. ஐயோ அப்படின்னு கத்துனாரு. உடனே பாட்டி, என்னப்பா நீ இவ்வளோ பெருசாக இருக்க, வளர்ந்துருக்க, இது கூட தெரியாதா? சூடு சாதத்தை நேராக நடுவுலையா கை வைப்பாங்க? மெதுவாக ஓரமாக எடுத்து சாப்பிட்டாதான் உன் பசியும் ஆறும் சூடும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்களாம். ராஜா பாட்டி சொன்னதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே சாப்பிட்டாராம். அப்போ தான் அவருக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சான். நம்மளும் எதிரி ராஜாவை டைரக்டாக அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு அவரை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன நாடுகளை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் டைரக்டாக அட்டாக் பண்ணால் வேறு யாரும் நம்மளை எதிர்க்க ஆள் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எதிரி நாட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன நாடுகளை சீக்கிரமாக அட்டாக் பண்ணாங்களாம். அவர் எண்ணம் போலவே ஜெயிச்சும் நின்னாராம். அப்போ அவர் அந்த பாட்டியை நினச்சி நன்றி சொல்லிக்கிட்டாராம். எப்போதுமே எந்த வெற்றிக்குமே முதல்ல ஒரு பிளானிங் கண்டிப்பாக அவசியம். ஓகே? ஐ ஆல்வேஸ் ஃபாலோ மை பிரதர், பட் யூ கேனாட் see me, only him. You cannot hear him, but you can hear me, what we are. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். த ஆன்சர் இஸ் lightning and thunder. தேங்க்யூ. இன்னையோட கொஸ்டின், how does a buffalo bid farewell to his son? Expecting your answers in the comment. Thank you.